ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவும் சோழனும் பிரியக்கூடாது, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும், அது நம்ம சோழனோட கனவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ கோர்ட்டில் ஃபைனல் இயரிங் போயிட்டுருக்கு. இந்த இயரிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் இந்த டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவும் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம நிலாவும் சோழனும் காரில் பேசிட்டு வரும்போது நம்ம நிலா கேட்குறாங்க, சோழா எங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா, எங்கிட்ட எந்த விதமான பொய்யும் நீ மறைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா நிலா, இதுக்கப்புறம் நான் இதுக்கு உங்ககிட்ட மறைக்க போறேன், எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே நான் மறைச்சே வைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்ச்சியா அந்த கோர்ட்ல நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கல்ல அந்த கான்ஸ்டபிள், அவங்க வராங்க. அவங்க கிட்ட நம்ம சோழன் பேசிட்டு இருக்கிறத நம்ம நிலா எதிர்ச்சியா பார்த்துட்டு இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒளிஞ்சிருந்து கேட்கறாங்க. அப்படி ஒளிஞ்சிருந்து கேட்கும் போது தான் இந்த கல்யாணத்தை அந்த கான்ஸ்டபிள் நடத்தி வைக்கல, நம்ம சோழன் தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த கான்ஸ்டபிள் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நிலா பயங்கரமா நம்ம சோழன் மேல கோபமா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட நம்ம சேர்ந்து வாழக்கூடாது, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறான், இவனால என்னுடைய வாழ்க்கையே போச்சு, என்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் நான் இழந்திருக்கிறேனாக்கா அதுக்கு காரணம் சோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அந்த சோழன் என்ன பண்ணுறாங்க, நான் நிலாவுக்கு தனி பாட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்து நம்ம நிலா அந்த கான்ஸ்டபிளை பார்த்து, சார் எனக்கு ஒரு உண்மை தெரியணும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்போ சொல்லுங்கள், நானும் சோழனும் சேர்ந்து வாழ்கிறதா முடிவு எடுத்துட்டோம், ஆனால் எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்க, அதுக்கு அந்த கான்ஸ்டபிளும் வெகுளித்தனமாக நடந்த உண்மையில சொல்கிறாங்க. இல்லைம்மா, அன்னைக்கு சோழன் தான் போய் சொல்லி நீயும் சோழனும் காதலிக்கிறான், அதனால் உங்கள் அப்பா அம்மாவால் பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் அன்னைக்கு கல்யாணத்தை நடத்த அவன் சொன்னான், அதனால தான் நான் கல்யாணத்தை நடத்தி வச்சேன், ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றீங்க அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிலா பயங்கரமாக கோவத்தை காட்ட முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சோழன் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நிலாவும் கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இதுக்கிடையில் நம்ம நிலாவுக்கு யோசிக்கிறதுக்கான நேரமே இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இப்போ அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றீங்களா இல்லை இப்போ கூட பிரிஞ்சு போகிற எண்ணம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நிலாக்கிட்டையும் சோழன் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன், இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல வர, அதுக்கு நம்ம நிலா இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ எங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொன்ன உடனே நம்ம சோழனுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அது மாதிரி நடக்காமல் இது நம்ம சோழனோட கற்பனையா இல்லை ஒரு கனவாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் நம்ம நிலா சோழன் இவங்க இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. நம்ம சேரனுக்கு ஒரு பிரச்சனாலையும் நம்ம பாண்டிக்கு ஒரு பிரச்சனாலையும் பல்லவனுக்கு ஒரு பிரச்சனாலையும் இவங்க தான் முன்னிருந்து தீர்த்து வைக்கிறாங்க. ஏன் சொல்லப்போனால் இந்த வீட்டோட மூத்த மருமகளாகவே நம்ம நிலா தான் இருந்துட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி மறுபடியும் நம்ம நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் ரொம்பவே நல்லா இருக்காது, நம்ம சோழனை டைவர்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.